மாங்காய் சம்பந்தி. சம்பந்தி அப்படிங்கிறது சிறு வெங்காயம் தேங்காய் கலந்து பச்சையாக நம்ம அரைச்சி பதார்த்தம். இது எந்த நாட்டு டிஷ்ஷுன்னா ஸ்ரீலங்கா சிலோனோட டிஷ்ஷு. ரொம்ப ஆர்த்தன்டிக்கான டிஷ்ஷு. இதில் வெறும் தேங்காய் சம்பல்னும் செஞ்சு சாப்பிடுவாங்க. இது இன்றைக்கி நம்ம பார்க்குறது மாங்காய் சம்பல். ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இது எதுக்கெல்லாம் ஆப்டாக இருக்கும். சுடு சாதத்தில் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அதே போல் தயிர் சாதத்துக்கு தொட்டுக்க, தேங்காய் சாதத்துக்கு தொட்டுக்க அட்டகாசமாக இருக்கும். வாங்க. மாங்காய் எடுக்கும்போது கிளிமூக்கு மாங்காய் தான் இதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். மற்ற உருண்டை மாங்காய்கள் வேணால் தோலோடையே போட்டுக்கிறோம். நல்லா ஒரு கைப்பிடி, அரை கைப்பிடி பெரிய வெங்காயம், 1/4 கைப்பிடி தேங்காய், காரத்துக்கு தகுந்த பச்சை மிளகா, வேர்க்கடலை கண்டிப்பாக இந்த அளவுக்கு 1 டேபிள் ஸ்பூன் போடணும். உப்பு, தேங்காயை போட்டுக்கிறோம், மாங்காயையும் போட்டுக்கிறோம், பெரிய வெங்காயம் இதையும் போட்டுக்கிறோம். அளவுகள் நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. இதே தான் நீங்கள் எவ்வளவு அதிகமாக எடுத்தாலும் இதை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிங்க. மிளகாய், வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை நல்லா 1 டேபிள் ஸ்பூன் தலையை தட்டியே எடுத்துக்கலாம். உப்பு, நரன்னு தான் அரைக்கணும், ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாது. ஒரு திருப்பிட்டு நம்ம பார்க்குறோம் உப்பு காரம் 10 தான்னு. உப்பு வேணுனாலும் போட்டுக்கலாம், காரம் வேணுனாலும் அரை பச்சை மிளகா பச்சையாக தானே போட போகிறோம். எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தலை. நல்லா கரன்னு அரைச்சி இது போல் எடுத்துக்கிறோம். பாருங்கள், உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கொஞ்சமாக மல்லி இலை போட்டு சுடு சாதத்தை தட்டில் போட்டு இந்த மாங்காய் சம்பல் வச்சு கொஞ்சம் நெய் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அலாதியாக இருக்கும். கண்ணை மூடிக்கிட்டு சாப்பிடுவோம். தேங்காய் சம்பல் கூட இப்படி தான் அவங்க செஞ்சு சாப்பிடுவாங்க. அதுக்கு சிறு வெங்காயம் கலந்துக்குவாங்க, வேர்க்கடலை போட மாட்டாங்க. அதையும் நம்ம ஒரு முறை பார்க்கலாம். நம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.